கோவிலுங்கிற கிராமத்துல தேவிங்கிற பாட்டி வசிச்சு வந்தாங்க. அவங்க ஒரு வாழைத்தோப்பு வச்சிருந்தாங்க. அதுல இருக்க வாழைப்பழத்தெல்லாம் சேகரிச்சு கிராமத்துக்குள்ள போய் விற்பாங்க. இந்த புறாக்கள்லாம் கத்துறத கேட்குறப்ப ரொம்ப மனசுக்கு நிம்மதியா இருக்கு. தனியா வாழ்ந்தாலும் நம்ம வாழ்க்கை நிம்மதியா போகுதுன்னு சந்தோஷமா இருக்கு. அந்த பாட்டி அங்கேருந்து கிளம்பி வாழைத்தோப்புக்கு போனாங்க. இங்கிட்டு இருக்க வாழைப்பழத்தை மட்டும் பறிச்சுக்குவோம். அங்கிட்டு இருக்க வாழைக்காயெல்லாம் கொஞ்சம் பழுக்கட்டும், அப்பனா தான் பிடுங்க முடியும். இதை பிடுங்கி விற்றுருவோம். அந்த பாட்டி அந்த வாழைப்பழத்தை எல்லாத்தையுமே பறித்து ஒரு கூடைக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக எல்லா வாழைப்பழத்தையும் பறிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் வாழைப்பழம், அதையும் பறிச்சிருவோம். பாதி வாழைப்பழத்தை பறித்து கொண்டு போய் கடை போடுறதுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. வாழைப்பழம் வந்துருச்சு, எல்லாரும் வந்து வாங்கிக்கங்க. ஒரு சீப்பு இன்னைக்கு 50 ரூபான்னு தான் கொடுக்குறேன். எல்லாரும் வேகமா வாங்க. என்ன பாட்டி, வாழைப்பழம் கடை போட்டாச்சா? சரி சரி, ஒரு சீப்பு எவ்வளோன்னு சொல்லுங்க. ஒரு சீப்பு வாழைப்பழம் 50 ரூபா தாம்மா. மற்ற நேரத்தெல்லாம் 70 ரூபா 80 ரூபா ரேட்டுக்கு விற்பேன். இன்னைக்கு கொஞ்சம் குறைச்சி தான் விற்கிறேன், வாங்கிக்கிறியா? என்ன பாட்டி 50 ரூபா ரேட்டு சொல்கிறீங்க? எனக்கு 40 ரூபா இல்லைன்னு 30 ரூபாய்க்கு கொடுங்க, அப்போனா தான் நான் வாங்கிக்குவேன். இல்லைன்னா எனக்கு வாழைப்பழமே வேணாம்ப்பா. அந்த பாட்டிட்ட அந்த வாழைப்பழம் எல்லாத்தையுமே வாங்கிட்டு விலையை குறைச்சும் வாங்கிட்டு கிளம்புனான். ஏமா, வாழைப்பழம் என்ன ரேட்டு? எவ்வளோ ரேட்டுக்கு போறேன்னு சொல்லி வாங்கிக்கிறேன். நல்லா பழமெல்லாம் நல்லா பழுத்து கனிஞ்ச பழமா இருக்கே. வாங்கயா, ஒரு சீப்பு வாழைப்பழம் 50 ரூபாய் தாயா விற்கிறேன். ஒரு சீப்பு கொடுக்குறேன், வாங்கிக்கிறீங்களா? ஏமா, வாழைப்பழம் இவ்வளோ ரேட்டுக்கு விற்றா யாருமா வாங்கி சாப்பிடுவா? இது என்ன வாழைப்பழமா இல்லை தங்கப்பழமா? எனக்கு 20 ரூபாய்க்கு இந்த ஒரு சீப்பு கொடுத்தேன்னா நான் வாங்கிக்கிறேன். இல்லை அப்படின்னா எனக்கு வாழைப்பழமே வேணாம்ப்பா. என்னங்கய்யா, இப்படி லாபமே இல்லாத ரேட்டுக்கு கேட்டிங்கன்னா நான் எப்படி இந்த வாழைப்பழத்தை கொடுக்க முடியும்? கொஞ்சம் அதிகமாக விலை கொடுத்து வாங்கிட்டு போங்க. நானும் அறுவடை பண்ணி தானே விற்கிறேன். நான் என்ன ஓசியாவா விற்றுக்கிட்டு இருக்கிறேன்? சரிங்கய்யா, உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். 40 ரூபா கொடுத்துட்டு வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு போங்க. அதெல்லாம் முடியாதுமா, 20 ரூபானா கொடு, இல்லைன்னா எனக்கு வாழைப்பழமே வேணாம்ப்பா. நான் கிளம்புறேன் போ. அந்த பெரியவர் அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாரு. இந்த பெரிய பெரிய கடைகளெல்லாம் போய் எவ்வளோ ரேட்டு கொடுத்தாலுமே கண்ணை முடிக்கிட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் தள்ளு வண்டியில் கடையில் வந்து பேரம் பேச வேண்டியது. என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம தலையெழுத்து. வெயில் வேற இந்த கொளுத்துது. கொஞ்ச நேரம் இந்த புல்லுக்கிட்ட உக்காருவோம். எப்பப்பா வெயில் வேற கொளுத்துது. இந்த வயசான காலத்தில் இந்த கடையை போட்டு பொழைச்சிக்கலாம்னா எங்கேயும் விலையை கம்மியாக கொடு, கூட்டி கொடுன்ட்டு உயிரை வாங்குறாங்கப்பா. மனுஷனா பிறந்தாலே நிம்மதி இருக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை மாத்துக்கட்டில் வந்துக்கிட்டு தான் இருக்கு. அட, இந்த கிளவி இங்கே போச்சு. இங்கே வாழைப்பழம் விற்க முடியல, ஒரு கிளவி காணாமே. பேசாட்டு வாழைப்பழத்தை எடுத்துட்டு ஓடிடுவோம். யாருடா அது என் வாழைப்பழத்தை திருடிட்டு போறது? நில்லுடா. ஐயோ, பார்த்துருச்சு. அடே நில்லுடா, என்னால் ஓட முடியாது. ஐயோ கடவுளே, கொஞ்ச நேரம் அசந்து உக்காரலான்னு உக்காந்தா இவனுக்கு என்னன்னா வாழைப்பழத்தை திருடிட்டு ஓடிடுறானுங்க. கண்ணு முன்னாடியே திருடிட்டு ஓடுறானுங்க. எவ்வளவு தைரியம் பாரு. என்னத்த பிள்ளைகளை பெற்று எப்படி வளர்த்து வச்சிருக்கிறாளுங்க பாரு. அந்த சமயத்துல அங்க ஒருத்தர் வந்தாரு. பாட்டி, ஒரு சீப்பு வாழைப்பழம் என்ன விலைன்னு சொல்லுங்க, வாங்கிக்கிறேன். ஒரு சீப்பு வாழைப்பழம் 50 ரூபா தான்ப்பா, கொடுக்கட்டா? பரவாயில்ல பாட்டி, கொடுங்க, ஒரு சீப்பு வாங்கிக்கிறேன்னு. ஏப்பா, நீயாச்சும் பேரம் பேசாமல் வாங்குதியே. இங்கே வரவங்க எல்லாருமே பேரம் பேசி தான்ப்பா வாங்குறாங்க. ஒரு சில பேர்லாம் அடிமட்ட ரேட்டுக்கு கேட்குறாங்க. எப்படி தான் நான் அந்த வாழைப்பழத்தை அவ்வளோ ரேட்டுக்கு கொடுக்க முடியும் சொல்லு? 20 ரூபா 10 ரூபான்னு கேட்டால் நான் எங்கப்பா போக முடியும்? நான் விற்கிற லாபமே அவ்வளோதான் வரும். பாட்டி, நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் வாழைத்தோப்பு தானே வச்சுருக்கிறீங்க. பேசாட்டு வாழைப்பழத்தை விற்கிறதுக்கு பதிலாக வாழைக்காவை அறுவடை பண்ணுங்க. ஒரு பஜ்ஜி அதில் போட்டு கொடுத்தாலே அதை 10 ரூபா ரேட்டுக்கு விற்கலாம். ஒரு வாழைக்காலை எப்படியும் 5 பஜ்ஜியாவது போட்டுடலாம். ஒரு வாழைக்காலையே 50 ரூபா பார்க்க முடியும் பாட்டி. அதை யோசிச்சு பாருங்க. அதனால நீங்கள் பேசாட்டு இந்த வாழைப்பழ தொழிலை விட்டுட்டு பஜ்ஜி போடுற தொழிலை பண்ணலாம். நான் சொல்கிறத கொஞ்சம் வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க. கட்டாயம் உங்களுக்கு அதில் லாபம் நிறைய கிடைக்கும். இந்த வாழைப்பழத்தை தான் பேரம் பேசுவாங்க. ஆனால் சாப்பாட்டு பொருளை மேக்சிமம் யாரும் பேரம் பேச மாட்டாங்க. அப்படியாப்பா? நான் என்னான்னு வீட்டில் யோசிக்கிறேன்ப்பா. யோசிச்சு எதா இருந்தாலும் முடிவெடுக்கிறேன். என்ன? நான் சொல்கிறத சொல்லிட்டேன் பாட்டி. இதுக்கு மேலே உங்களோட இஷ்டம். சரி சரி, வாழைப்பழத்தை கொடுங்க, நான் கிளம்புறேன். அவனும் வாழைப்பழத்தை வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போனான். இந்த பையன் சொல்கிறதும் யோசிக்க தான் வைக்குது. பேசாமல் நம்ம வாழைப்பழத்தை தொழிலை விட்டுட்டு வாழைக்காலை பஜ்ஜி போட்டு விற்றோம்னா நிச்சயம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். அது கூடயே டீ, சட்னி, சால்னாலாம் வச்சு கொடுத்தா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி பேசிட்டு அந்த பாட்டி வீட்டுக்கு போய் வேக வேகமாக அந்த வாழைக்காய் பஜ்ஜிக்கு ரெடி பண்ணினாங்க. சாயந்தரமே அந்த கடையை போடணும்னு நினச்சாங்க.
நல்ல வேளை பாதி இதை பழுக்காம இருக்கப்பயோ நம்ம பார்த்துட்டோம், இல்லைன்னா வாழைப்பழமாக இருந்திருக்கும். இப்போவே இதெல்லாம் வெட்டி பஜ்ஜி போட்டுற வேண்டியதான். அந்த பாட்டி வாழைக்காவெல்லாம் பறிச்சுட்டு வேகமாக பஜ்ஜி போடுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணினாங்க. அந்த பாட்டி பஜ்ஜிக்கான மாவெல்லாம் கலக்கிட்டு அப்படியே சால்னா சட்னிலாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வாங்க வாங்க, பஜ்ஜி கடை போட்டாச்சு, எல்லாத்துக்கும் சூடா பஜ்ஜி கொடுக்குறேன், வாங்க வாங்க, கூடவே தேங்காய் சட்னி சால்னாலாம் வச்சு கொடுக்குறேன், டீயும் இருக்கு, வேணுங்கிறவங்க வாங்கி குடிச்சுக்கோங்க. அந்த கிராம மக்கள் எல்லாருமே அதை கேட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்தாங்க. என்ன பாட்டி, பஜ்ஜி கடையெல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்க போல, நீங்க வாழைப்பழ கடை தானே வச்சிருந்தீங்க, இதுவும் நல்லா தான் இருக்கு, சாயந்தர நேரத்துல இங்க வந்து நாங்க பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டுக்குவோம், அது சூடா சுட சுட இருக்கு, இந்த வாசனையே மணக்குது பாட்டி, அது கூட தேங்காய் சட்னி எல்லாமே வச்சிருக்கீங்க, டீ முதற்கொண்டு. ஆமாம்மா, பஜ்ஜி சூடா போட்டு தருவேன், ஒரு பஜ்ஜி 10 ரூபான்னு தான் விற்கிறேன், எல்லாரும் நிச்சயம் வந்து வாங்கி சாப்பிடுங்க, என்ன ரொம்ப சுவையா இருக்கும் பஜ்ஜி, இது கூட தேங்காய் சட்னி சால்னாலாம் வச்சு கொடுக்குறேன், டீ வேணும்னாலும் வாங்கி குடிச்சுக்கோங்க, டீ வெறும் 5 ரூபாய்க்கு தான் நான் கொடுக்குறேன். ரொம்ப நல்லது பாட்டி, சாயந்தர நேரம் என்ன ஸ்நாக்ஸ்ரா செய்யறதுன்னு இருக்கும், இனிமேல் உங்க கடையில வந்து நாங்க சூடா பஜ்ஜியை வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடுவோம். சரி சரி, எங்க எல்லாத்துக்குமே ஆளுக்கு 2 பஜ்ஜியை வச்சு கொடுங்க. அங்க இருக்க எல்லாருமே அந்த பஜ்ஜியை வாங்கி டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டி போட்ட பஜ்ஜி உண்மையிலே ரொம்ப அருமையா இருந்தது, அது கூட அந்த தேங்காய் சட்னியோட ருசி அதுக்கு மேல இருந்தது. அடடே பாட்டி, உண்மையிலே உங்க பஜ்ஜியோட ருசி ரொம்ப அருமையா இருக்குது, வாழைக்காய் பஜ்ஜினா இதுதான் வாழைக்காய் பஜ்ஜி, அவ்வளோ அருமையா இருக்கு பாட்டி. ஆமாம்மா, எனக்கு இந்த தேங்காய் சட்னியோட இதை வச்சு சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்குது, இதை சாப்பிட்டுட்டு சுட சுட ஒரு டீயை வாங்கி குடிச்சோம்னா மனசே நம்பி போயிரும் பார்த்துக்க. இந்தாங்க பாட்டி பணம், உங்க பஜ்ஜி உண்மையிலே ரொம்ப அருமையா இருந்தது, நாளைக்கும் நான் வருவேன், கட்டாயம் எனக்கு நிறைய பஜ்ஜி எடுத்து வைக்கணும், சரியா? காசை கொடுத்துட்டு அங்க ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அட, இந்த தேவி இங்க என்ன கடை போட்டு வச்சிருக்கிறா, இவ எப்படி இங்க கடை போட்டா, விடக்கூடாதே. ஏ தேவி, இங்க எதுக்கு கடை போட்டிருக்க, இது என் வீடு, பக்கத்துல எல்லாம் கடை போடக்கூடாது, ஒழுங்கா கடையை எடுத்துட்டு ஓடி போயிரு, இல்லைன்னா கடையை நான் நொறுக்கி விடுவேன் பார்த்துக்க. ஏங்கம்மா, அவங்க என்ன உங்க வீட்டுக்குள்ளே வந்து கடை போட்டிருக்கிறாங்க, உங்க வீட்டுக்கு பக்கத்துல தானே போட்டிருக்காங்க, இது எல்லாத்துக்கும் பொது இடம் தானே, இங்க கடை போறதுல தப்பே கிடையாதே. நீங்க கடையிடன்னு நீங்க எப்படி சொல்லலாம், நீங்களா அந்த கடையை வச்சு கொடுத்தீங்க? டாடி, நான் அவங்ககிட்ட எதுவுமே கேட்க கிடையாது, நான் இவகிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீ திங்கிறதுக்கு தானே வந்த, திங்கிற வேலையை மட்டும் பார்த்துட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கணும், அதை விட்டுட்டு வியாக்கியானாலும் பேசக்கூடாது. என் வீடு பக்கத்துல தானே போட்டிருக்கிறா, எனக்கு இடைஞ்சலா இருக்கு, அதனால தான் அந்த கடையை எடுக்க சொன்னேன், இல்லை நான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது வரும். அதெல்லாம் இருக்கட்டும் திலகா, நீ எப்படி சண்டை போடும் போது இவ்வளோ அழகா இருக்கிற, எப்போவுமே உன்னை இவ்வளோ அழகா பார்த்ததே இல்லை, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கியே. என்னது, நான் அழகா இருக்கிறேனா? சும்மா நீ என்னை ஐஸ் வைக்கிறதுக்காக சொல்லாத, நான் உண்மையில அழகாக இருக்கேன், உன் கண்ணை நல்லா வச்சுப்பாரு. ஆமா திலகா, நீ ரொம்ப அழகா இருக்கிற, இந்த பஜ்ஜியும் சூடா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே பேசுனேன்னா இன்னும் அழகா தெரிவ. அப்பப்பா, உன் கண்ணு இருக்கே அவ்வளோ அழகா இருக்குது, நீ எப்படி இவ்வளோ அழகான எனக்கு தெரியாம போயிருச்சு. ஐயோ, அப்படிலாம் சொல்லாத, நான் பிறவிலேருந்தே நான் அழகு தானே, நீ சொல்லிதான் நான் அழகா இருக்கேன்னு தெரியணுமா என்ன? சரி சரி, பஜ்ஜியை கூட சாப்பிட்டுக்கிட்டே பேசினா நான் இன்னும் அழகா தெரிவேன்ல. நீ சண்டை போடும் போது கூட ரொம்ப அழகா இருந்த திலகா. சரி சரி, இந்தா பஜ்ஜி வாங்கி சாப்பிடு. சண்டை போட வந்தவங்களே அவங்கள அழகா இருக்கேன்னு சொல்லி பெருமைப்படுத்தி அவங்களையும் பஜ்ஜி சாப்பிட வச்சாங்க. நம்ம எதிராளியா இருந்தாலுமே அவங்க கிட்ட 4 வார்த்தை அன்பா நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டு பாருங்க, கட்டாயம் அவங்களோட மனசு மாறிடும். அதுல இருந்து அந்த பாட்டி அந்த பஜ்ஜி கடையை நல்லா நடத்திட்டு வந்தாங்க. இந்த கதையில ஒரு கேள்வி, இந்த பாட்டியோட பேர் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.